2026ங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய சில சாதனைகள் இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வருஷம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா அதை கஷ்டத்தை கொடுக்கும். உடல் மேனி கஷ்டம் படக்கூடிய நேரம் இது. இந்த வருஷம் 4ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தப்படுறதுனால உங்களுடைய தாய் வழி உறவுகள், குறிப்பா தாயாரிடம் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டா 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று வந்து குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து டேட் டோட்டல் நம்ம இப்போ வந்து நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம் 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் வந்து பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு வந்து தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள். இந்த 2026 உங்களுக்கு என்ன தரப்போகுது? இந்த வருஷம் உங்களுக்கு அலைச்சலை நிறைய தரும். கஷ்டம் நிறையா இருக்கும். என்ன சார் எடுத்தவொடனே எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, உங்களுக்கு அலைச்சல் இருந்து உங்களுடைய வேலையில கடுமையான போட்டி இருந்து வேலையில் கடுமையான உழைப்பு இருந்ததுன்னா அது கஷ்டம் தானே. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு ஆசீர்வாதம் கேட்க வந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான பாட்டியெல்லாம் உன்னோட நெத்தி போட்டு அழிக்க உன்னோட தாலியை பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது யாரால் பண்ண முடியும்னா குழந்தையால் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்தா இதெல்லாம் நடக்கும். தாலியை பிடிச்சி இழுக்கும், அம்மாவோட நெத்தி போட்டு அழிக்கும். இது வந்து நெகட்டிவ் கிடையாது, அமங்கலம் கிடையாது. இது
சுபமான விஷயம். அது மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை கஷ்டத்தை கொடுக்கும். உடல் மேனி கஷ்டம் படக்கூடிய நேரம் இது. ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்படுறதுனால கெடுதல் கிடையாது. கஷ்டப்படுறதுனால என்றைக்குமே தங்கத்தை நெருப்பில் போட்டு வாட்டினா தான் அது பொருளாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர்த்துக்கு வேலை இருக்குது, படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது. சார் நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஏற்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மதிக்கிற மாதிரி வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய மேல் படிப்பை முடித்து சாதனை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வருஷம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணவருடைய இல்லை மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும்தான். இந்த ராசியில் பிறந்தவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சியின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வெளியூர் ட்ராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் வருது. இந்த ட்ராவல்னால உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய சில சாதனைகள் இந்த ஆண்டு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் தான் முதல்ல இருக்கீங்க, முதல் ராசி. இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் 1 தான் வருது. அதாவது 2026க்கு கூட்டுத்தொகை 1 வருது. இதனால் தலைமை பண்பு உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவர் இல்லை வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதனால் உங்களுக்கு சில புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூருக்கு போயிட்டேன்னா விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். எங்கேயாவது குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன ட்ராவல், ஒரு 1 hour ட்ராவல், 2 hour ட்ராவல் தள்ளி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நான் குடும்பத்தை பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா குடத்தில் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காக மிளிரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால், இந்த வருஷம் முழுக்க மாசாந்திர பரிகாரங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் சில சேனலில். ஆனால் நம்ம டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயாரை போற்றுங்கள். இந்த வருஷம் 4ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்படுறதுனால உங்களுடைய தாய் வழி உறவுகள், குறிப்பாக தாயாரிடம் மனஸ்தாபம் இல்லாமல் தாயாருடைய பிரதாபங்களை பேசி, அவங்கக்கிட்ட நெகட்டிவ் இருக்கோ பாசிட்டிவ் இருக்கோ அதை பற்றி இல்லை, நல்ல விஷயங்களை மட்டும் பேசி அவங்கள பற்றி பெருமையாக பேசி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா, முடிஞ்சதுன்னா இந்த வருஷம் நீங்கள் உங்கள் கையில் பணம் வந்துடுது அப்படின்னா உங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது உங்கள் தாயாருக்கு ஒரே ஒரு வளையல் வாங்கி கையில் ஒரு 2 வளையல் போடுங்க. இந்த கையில் ஒரு வளையல், அந்த கையில் ஒரு வளையல் போடுங்க. உங்களுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தடைகள் விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.